கட்டினான் மாப்பிள்ளை. குட் ஆஃப்டர்நூன். வந்து கெட்டிமலம் சீரீஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ எதுக்கு இந்த பொண்ணு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்? என்னைய வேறு வச்சுக்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம இங்கே இருந்தால் தானே இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உள்ள போவோம். நகரவே மாட்டேன். நான் மேலே போயிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்னால் ஃபாஸ்ட்டாக இறங்கி வர முடியாது. உங்கள் பக்கத்தில் இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன். உங்களையும் நகர விட மாட்டேன். என் கண் வந்து உங்களை நகர விட்டு விட மாட்டேன். இப்படி தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். இப்போ எங்கே எழுந்திருக்கீங்க? என்ன என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா? நீ கேட்குற கேள்விக்கலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. பாருங்க சார், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா சொல்லலையோ, ஆனால் என் முன்னாடி இருந்து எங்கேயும் போகக்கூடாது. என் கண் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கணும். அமைதியாக உட்காருங்க. ஏய், என்ன ஆர்டர் போடுறேன்? இது என் வீடு. நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன். அது ஏன் இஷ்டம். நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இது உங்க வீடு தான். எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்போ உங்க கண்டிஷன் உங்க கையில இல்ல. ஓகேவா? இந்த வீட்டுல இப்போ நீங்க நான் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு எதனா ஒண்ணுனா நான் தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? என் வீட்டுக்காரருக்கும் என் அத்தைக்கும் நான் தான் பதில் சொல்லணும். அப்போ நான் தானே உங்களை பார்த்துக்கணும். அப்போ நான் உங்களை என் கண் பார்வையில தான் வச்சுக்கணும். ஒழுங்கா சொல்றேன், என் முன்னாடியே தான் இருக்கணும். இங்கே உட்காருங்க. அப்போ உங்களுக்கு எதனா சில டக்குனு இருந்து எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அமைதியாக உட்காருங்க. என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்கியோ? எனக்கே ஆர்டரும் உன் பேச்சை கேட்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். என்னை பார்த்துக்க ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை. அதுவும் நீ எனக்கு முக்கியமாக தேவையே இல்லை. நீ என்ன பார்த்துக்கணும். போய் உன் வேலையை பாரு. அதை விட முக்கியம் உன்னை நீ பார்த்துக்க. போ. மாமனாரா இல்ல இல்ல சொன்னாலும் பட் மாமனாரா உங்களுக்கு பாஸ் ஆக்க பாத்தீங்களா? என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க சார். என்ன நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ என் கடமை உங்களை நான் நல்லா பாத்துக்கணும். ஒழுங்கு மாதிரியா சொல்றதை கேட்டு ஒழுங்கா உட்காருங்க. இந்த இடத்துல நீங்க எழுந்தீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாத்திரையை திணிச்சேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி நான் உங்களை பிடிச்சி உட்கார வைக்க வேண்டியது வரும். எப்படி வசதி? ஏய், என்ன ரொம்ப மிரட்டிட்டு இருக்கான்? ஒன்னும் அது சரி, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா? அதான் என்கிட்ட நீ ரொம்ப பேசிட்டு இருக்கான். என்னை பார்க்கவே பயந்தவன் என் முன்னாடி உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒன்னும் நீ என்ன சொன்னா எனக்கு என்ன? நான் எழுந்திருச்சு என் வேலையை பார்க்குறேன். இது சரிப்பட்டு வராது போல இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் மிரட்டினா இவர் அசர்ற மாதிரி தெரியல. பூஜா, நீ ஊருட்ட ஃபாலோ பண்ணடி. அதுதான் கரெக்டா வரும். மாமனாரே, இப்போ நீங்க எப்படி போறீங்கன்னு பாத்துறேன். பூஜா, ஸ்டார்ட். ஐயோ கடவுளே, இதுதான் விஷயமா? நான் அப்புறம் இது தெரியாம நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். சரி சரி, நீங்க போங்க சார். ஏய், இப்போ நீ எதுக்கு சிரிச்ச? என்ன நினைச்ச? எதுக்காக சிரிச்ச? ஒழுங்கா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சார். நான் கூட நீங்க ரொம்ப தைரியசாலி, ரொம்ப முரட்டுத்தனமானவரையும் ரொம்ப வெறுப்பானவரையும் தப்பா கணக்கப்பட்டேன் சார். தப்பா கணக்கப்பட்டுட்டியா? நான் அப்படிப்பட்டவன் தானே? நான் முரட்டுத்தனமான தான். நான் ரொம்ப தைரியசாலி தான். ரொம்ப வெறுப்பானவன் தானே? எதுக்கு இந்த பண்ணி இப்படி சொல்றான்? எதுக்காக சிரிச்சோம்? என்ன உனக்கு ரொம்ப கிண்டலா இருக்கும்? நான் முரட்டுத்தனமானவன் தான். நான் வில்லத்தனமானவன் தான். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. இப்போ என்ன சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான்? டம்மி பீஸா? என்ன இந்த பொண்ணு நம்ம இப்படி சொல்லுது? வர வர இந்த பொண்ணுக்கு வாய் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜெகநாதன், உன் பவர் என்னன்னு காட்டு. இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசுது? என்னை பார்த்து டம்மி பீஸ்ன்னு சொல்லுது. ஏய், என்ன யாரை பத்தி டம்மி பீஸ்ன்னு சொல்றேன்? இங்க பாரு, என்னை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியுங்கன்னு நினைக்கிறேன். என்ன கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, சின்ன தடவை நீ அதை எப்படி சொல்லாத. என்ன நீ இப்ப என்ன முழுசா புரிஞ்சுக்கிற? என்ன புரிஞ்சுக்கிற சொல்லு. என்ன பாத்துட்டு உட்காரதுக்கு பயந்துட்டு தலை தெறிக்க ஓடணும்னு நினைக்கிறீங்க? இதை பார்த்துதான் சொல்லணும். இந்த பொண்ணு என்ன எப்படி நினைச்சிருச்சேன்? இதுக்காகவே நம்ம இங்க இருந்து போக கூடாது. என்ன இங்க உட்காரணும் அவ்வளவுதானே? இது ஏன் வீடு தானே? நான் எங்க வேணாலும் உட்காந்துக்கலாமே. நான் எதுக்காக உள்ள போகணும்னு நினைக்கிறேன்? ஜெகநாதன், நீ இங்கதான் உட்காரணும். இங்க ஏதான் உட்காரணும். நல்லாவே இப்படி போட்டுருக்கோம். ஒர்க் அவுட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார், உள்ள போகணும் சொன்னீங்க, போகலையா? இது என் வீடு. நான் எங்க வேணாலும் உட்காருவேன். எங்க வேணாலும் உட்காருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப எனக்கு இங்க உட்காரணும்னு தோணுது. நான் இங்கதான் உட்காருவேன். அதுவும் கோல் மேல கோலை போட்டுக்கிட்டேன். இப்படிதான் உட்காருவேன். உனக்கு போகணும்னு தோணுச்சா எழுந்துக்கும். மாமனார கொக்கம் கீழே விழுந்தாலும் நாங்க மிஸ்ல மண்ணோட்டலன்னு தான் சொல்லுவோம். மாமனாரே, ஜெகநாதன், என்னடா இது? நமக்கு வந்து சோதனையா இருக்கேன்.
உள்ளேயும் போக முடியல வெளியிலயும் உட்கார முடியல. இந்த பொண்ணு வேற நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கேன். என்னத்த சொல்ல மீனாட்சி, எப்பதான் வருவேன்? இப்போதான் பொண்ணோட அருமையே நல்லா தெரியுது. சீக்கிரம் வா மீனாட்சி. நீ எதுக்கு மக்கள் வந்த? ஏதாவது எடுக்க வந்தியாமா? ஐயோ நான் வேற லேட் ஆயிடுச்சு. கோவிலுக்குள்ள ரொம்ப கூட்டமா இருந்ததா, அதமா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அட இவர் இங்க இருக்காரா? நான் இவரை கவனிக்கவே இல்லையே. ஆமா என்ன நடக்குதுங்க? மாமனார் மருமகளும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா? என்ன அதிசயமா இருக்கு. நம்ம போயிட்டு வரதுக்குள்ள ஏதாவது அதிசயம் நடந்துச்சா? மீனாட்சி ஏங்க என்னங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் போகும்போது ரூம்ல தானே படுத்துட்டு இருந்தீங்க. என்னங்க ஏதாவது குடிக்க சாப்பிட ஏதாவது வேணுமாங்க? அதுக்காக ஏன் வந்தீங்களா? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ரூமுக்கு போலாம். வா. என்னங்க எதுக்கு இப்ப வந்தது வரது ரூமுக்கு கூப்பிடுறீங்க? மருமக வர பாருங்க, தப்பா எடுத்துக்கிட்டா. மீனாட்சி இவ வேற, நானும் எப்படா இந்த இடத்த விட்டு நகர்வேன்னு இருக்கேன். இதுல இப்ப என்னடானா, அது சரி எல்லாம் அந்த சுண்டலி பார்க்குற வேலை. முதல்ல இந்த இடத்த விட்டு நகரணும். இவளை வச்சுதான் ஏதாவது சொல்லி நகரணும். ஆனா என்ன பண்ணி நகரதுன்னா தெரியல. ஏங்க நீங்க இங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது குடிக்க போட்டு கொண்டு வரேங்க. மறுபடியும் இங்கேயும் பூஜாமா நீங்க அப்படிலாம் சொல்றேன். என்னங்க நடந்தது? மீனாட்சி ஆமா இது ஏன் வீடு. நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்ப எனக்கு ரூமுக்கு போகணும்னு தோணுது. நான் ரூமுக்கு போறேன். ஏதாவது கொண்டுட்டு ரூமுக்கு வா, நான் போறேன். என்ன நடக்குதுங்க? இவர் இந்த ஓட்டம் ஓடுறாரு, இவ்வளவு தடுமாறுறாரு. என் புருஷன் தானே இவரு? இவர் இதனால இருக்க நான் இப்படி பார்த்தது இல்லையே. பூஜாமா என்னமா நடந்ததுங்க? நீங்க மேல போய் சொல்லிட்டு நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்களா? நான் மேல போயிட்டு படுக்கலாம்னு நினைச்சேன். திடீர்னு மாமா குரல் கேட்டது. மீனாட்சி மீனாட்சின்னு நீங்க தான் கோயிலுக்கு போயிட்டீங்க. மாமா வர தெரியாது நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு. சரி கீழே போய் நம்ம என்னதான் பார்க்கலாம்னு வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா மாமாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாட்டா. என்னமா சொல்றேன்? மாமாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா? ஐயோ ஆமாம்மா, அவருக்கு இப்படி அடிக்கடி வரும். அவருக்கு கரெக்டான மெடிசன் கொடுக்கணும். என்னமா பண்ணாரு அவரு? நீ என்னமா பண்ண? ஐயோ ஒரு புள்ள தச்சு போனவரை நான் விட்டுட்டு போயிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? மாமாக்கு இப்போ எப்படிமா இருக்கேன்? என்னதான் ஆச்சு? பதட்டப்படாதீங்க. இப்ப மாமாக்கு எதுவும் இல்லை. என்ன மெடிசன் கொடுக்கணுமோ அதை நான் கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்து காட்டேன். நீ ஏமா கொடுத்த? நீ கொடுத்ததும் அவர் வாங்கிட்டாரா? எப்படி வாங்க வரட்டா? அவர் வாங்க மாட்டேன்னு ரொம்ப மக்கள் பண்ணாரு. வாங்கலையா? அப்புறம் என்னதான் பண்ண? பூஜா அவ்வளோ லேசாலாம் விட்டுற மாட்டான். மாமனார் வாங்க நான் விட்டுறேனா? அதெல்லாம் எப்படி மிரட்டி ஒரு டீ கொடுக்கணுமோ கொடுத்துட்டாட்டா. கவலைப்படாதீங்க. இந்த மெடிசனை போடுறீங்களா இல்லை நான் போட்டு விடுவான்னு கேட்டேன். உடனே வாங்கினாரு, போட்டாரு, தண்ணியை குடிச்சாரு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி இங்க உட்கார வச்சேன். இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. திரும்பி உங்களுக்கு எதனா ஒண்ணுனா என்னால ஓடி வந்து பார்க்க முடியாது. நான் ஆல்ரெடி இப்படி இருக்கேன். நான் ஓடி வரேன் எனக்கு எதாவது கிடைக்க வேணாச்சுன்னா அதுவும் கஷ்டம்ல. அப்புறம் வீட்டுக்கு வர உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. என் மாமனார் நானும் பார்த்துக்கணும். அதனால இவ்வளவு நேரமா உங்க புருஷனை இங்க உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். உன்னோட அருமையும் உன் மாமனாரோட பெருமையும் சொல்லிட்டு இருந்த பத்தியா, அப்பவே ஐயா என்ட்ரி கொடுத்துட்டேன். பூஜா இன்னைக்கு நான் வெளியில போனதும் ஒரு வகையில நல்லதா போச்சு போல இருக்கேன். நான் மட்டுமா, அம்மாவும் வெளியில போனது எல்லா வகையிலும் நல்லதா போச்சு போல இருக்கேன். விட்டுட்டு போனதுக்கு தரமான சம்பவம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்படிதானே? ஆமா பூஜாமா, என் பிள்ளை சொன்ன மாதிரி நீ என்னமா தரமான சம்பவம் தான் பண்ணியிருக்கேன். இவரு என்ன பண்ணாலும் உன் கையால் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொன்னவரு இன்னைக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுருக்காரு. போதா குறைக்கு உன் கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாவம் மனுஷன், நான் எப்போ வருவேன்னு தவிச்சிருந்திருக்காரு போல இருக்கு. நான் வந்ததும் அவுத்து விட்ட காலம் மாதிரி ஓடிட்டாரு. வீட்டுல யாருமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டீங்க. அப்ப நான் தானே பாத்துக்கணும். அதான் என் மாமனார கண்ணும் கஷ்டமா என் பக்கத்துல வச்சு பாத்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க வந்துட்டீங்களா, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரி நீங்களே பாத்துக்கோங்க. திருட்டு போல நம்ம போலாமா? அம்மா என் பொண்டாட்டியோட திறமையை பாத்தியா? என் சொல்ல பொண்டாட்டி எங்க அப்பாவே வச்சு செய்றீங்க. திருட்டு போல நான் ஒண்ணு வச்சுலாம் செய்யல. என் மாமனார கண்ணும் கஷ்டமா பாத்துக்கிட்டேன். அஜய், என் மருமகளை என்ன சொல்லிட்டு இருக்கான்? என் மருமக எவ்வளவு பொறுப்பா அவன் மாமனாரையும் வீட்டையும் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டா. நீ கூட இப்படி பாத்துக்க மாட்டேன். எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டா தெரியுமா? நகர விடலையே உங்க அப்பாவை. இந்த பக்கம் அந்த பக்கம் கூட நகரவில்லை. மனுஷன் ஆடாம அசையாம சோஃபால உட்காந்தபடி இருந்தா பாத்துக்கேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படா ஓடுவோன்ட்டு ரிலீஸ் பண்ணி விட்ட மாதிரி ஓடிட்டாரு. அம்மா அதுதான் சொன்னேன், உன் மருமக நல்லா வச்சு செஞ்சுட்டானு. சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. முதல்ல ஒரு காஃபியை போட்டு கொடுமா. நீ காஃபியை போட்டு கொடு, நான் குடிச்சிட்டு என் பொண்டாட்டி எவ்வளோ தூக்கிட்டேன். நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம். இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டா என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கணும். நாள் முழுக்க இன்னைக்கு மிஸ் பண்ணியிருக்கேன் என் பொண்டாட்டியா. போயிட்டு என் பொண்டாட்டி பத்திரமா பார்த்துக்கோ. என்னடி சொல்ல பொண்டாட்டி அப்படிதானே? செல்ல மருமகளே, நீ கேட்கற மாதிரி வச்சுக்கேன். நானே ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர். உன் பிள்ளைங்க தான் கேட்டேன், இப்படி கொஞ்சம் உன் மருமகளை மட்டும் இப்படி தாங்குறேன். என் மருமக இப்ப புள்ள தாச்சியா இருக்கா? நீ என்ன வயிற்று சாச்சியா நின்னுட்டு இருக்க? ரொம்ப ஓவரா இருக்குமா? ஒரு காஃபிக்காக நான் வயிற்று பெருசாக்கிட்டு வரணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, எனக்கு காஃபி வேணும். சரி ரொம்ப அழுகாத, உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன். நான் உங்க கிச்சனுக்கு வரேன்.
திருட்டு போல வா கிச்சனுக்கு போ. ரொம்ப நேரமா இங்கே இருக்கேன். கொஞ்சம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வா போலாம். அதுக்கு நடி கொண்டு போயிட்டா போதும் அம்மா நீ முன்னாடி போ என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு வரேன். இந்த அகிலாண்ட பாட்டி என்ன வேணும்னு கோவப்படுத்தணும்னு தான் இப்படி எல்லாம் பேசிச்சு. எனக்கு தெரியும். ஆனா கோவப்படுத்தணும்னு பேசினாலும் உண்மை இதுதானே. என்னால மாமாக்கு கஷ்டம் இல்ல. அது சரி மேடம் இங்க இருக்காங்க இவ்வளவு எங்கெல்லாம் தேடிட்டு வரேன். அதுவும் இந்த நைட் டைம்ல எதுக்கு மட்டும் தண்ணி எங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் பொண்டாட்டி ஒண்ணு. ஆமா மாமாக்கு என்னால நிறைய கஷ்டம் தான் எனக்கு தெரியும். மாமா சாரி மாமா. ஒருத்தன் வந்து பக்கத்துல உட்காந்துறது கூட தெரியாம ஆழமா சிந்திச்சுட்டு இருக்காங்களே மேடம். அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனைன்னு தெரியலையே என் ஓரமா பொண்டாட்டிக்கு. மேடம் ஏதோ டீப் திங்கிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு கண்டுக்க விட மாட்டாங்க. நான் அதை கண்டுக்க வைக்கணும். ஹாய் பொண்டாட்டி. மாமா நீங்க எப்ப மாமா வந்தீங்க? எப்போ வந்தனும் அது சரி நான் வந்து உன் பக்கத்துல உட்காந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனை இருக்கீங்க மேடம். என்னம்மா என்ன ஆச்சா? ஏண்டி இன்னைக்கு முழுக்க எனக்கு ஃபோனே பண்ணலாம் என்கிட்ட ஏண்டி பேசவே இல்லை? அது அது வந்து மாமா அது 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 ஃபோனு ஃபோனு சார்ஜ் இல்லை மாமா. அதான் மாமா. என்னது ஃபோன்ல சார்ஜ் இல்லையா? மேடம் என்ன வெளியில இருக்கீங்க? வீட்டில் தானே இருக்கான். ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா ஃபோன் சார்ஜ் போட வேண்டியதானே? போட்டுட்டு எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏய் எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான்? என்னம்மா என்னாச்சு? இல்லை மாமா உண்மையாவே என் ஃபோனில் சார்ஜ் இல்லை மாமா. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. பொண்டாட்டி சரி ஓகே உன் ஃபோன்ல சார்ஜ் இல்லை நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டுறதுக்கான எந்த வசதியும் இல்லை அதனால நீ இன்னைக்கு சார்ஜ் போட்டுல எனக்கு ஃபோன் பண்ணல அப்படிதானே? இல்லை மாமா அப்படி இல்லை. ஏய் பொண்டாட்டி நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். இங்க வா என் பக்கத்துல வா. என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பாடி பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி என் பட்டு பொண்டாட்டிங்க உங்ககிட்ட இப்போ மாமா ஒரு கேள்வி கேட்கணும். கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன மாமா கேள்வி கேட்பீங்க? கேட்பேன். கேட்கிற கேள்விக்கு என் பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டி கரெக்டான பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சரியா? சொல்லுவான் என் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி செல்ல பொண்டாட்டி அதனால பதில கரெக்டா சொல்லுவான். என் பொண்டாட்டி அக்கிலாண்ட பாட்டி என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? மாமா அகிலாண்ட பாட்டி என்கிட்ட என்ன கேட்க போறாங்க? அதுதாண்டி நானும் கேட்குறேன். உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? இல்லை மாமா என்கிட்ட என்ன கேட்க போறாங்க? என்கிட்ட எதுவும் கேட்கல மாமா. அப்போ அகிலாண்ட பாட்டி உங்ககிட்ட எதுவும் கேட்கல அப்படிதானே? ஆமா மாமா அவங்க என்ன கேட்க போறாங்க? எதுவும் என்ன கேட்கல. சரி அப்போ உன்னை யாரும் எதுவும் கேட்கல அப்படிதானம்மா? ஆமா மாமா என்ன யாரும் எதுவும் கேட்கல. சரிம்மா எதுக்கு இந்த நைட் டைம் இங்கே இருக்கான்? வா நம்ம ரூமுக்கு போகலாம். இல்லை மாமா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமேனு இங்க உட்காந்தேன். நீங்க போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ பாட்டி பொண்டாட்டி நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா மேலும் மேலும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால இந்த விஷயத்தை இதோட விடுறேன். நான் சொன்னா கேட்கணும். மா பொண்டாட்டி மாமா தூக்கிட்டு போடுமா? இல்லை மாமா நான் சொன்னா கேட்பியா கேட்க மாட்டேன்? கேட்பேன். நம்ம போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாமா? சரி பொண்டாட்டி இங்கே இருக்கலாம். ஆனால் என்னால சும்மா இருக்க முடியாது. என் பொண்டாட்டியை சும்மா பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். பண்ணட்டுமா? மாமா என்னடி காலையிலேருந்து ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். நான் காலையிலேருந்து ஃபேக்டரியில் இருந்துட்டு இப்போ தான் வரேன். புருஷன் கிட்ட வந்து ஆசையாக அன்பை பேசுவாளான்னு பார்த்தா மூஞ்சி தாங்க பிடிச்சிருக்கான். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாளாமா. இப்படி இருக்காது பொண்டாட்டி மாமாவுக்கு கஷ்டமா இருக்கு. சாரி மாமா அது ரீசா தலைவலியா அதான் இப்படி இருக்கேன். ப்ளீஸ் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணாம வேறு யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன்? சொல்ல பொண்டாட்டியும் நீ பாரு எதுவும் மைண்டை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ எதுவும் நினைக்காதம்மா நான் இருக்கேன்ல. சரி மாமா. அது சரி என்னை பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்போ எப்படி இருக்கீடி? இதெல்லாம் வேலைக்காகாது. டே அர்ஜுன் நீ சில நிமிஷத்தை ஸ்டார்ட் பண்ணு. அப்போதான் பொண்டாட்டியாவே இருப்போம். என்ன மாமா பண்றீங்க? ரூமுக்கு கூப்பிட்டேன் நீ வரல. அதான் இங்கேயே அடி என் பொண்டாட்டி இப்போ மனசு கஷ்டத்துல இருக்கான். அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். அதான் நீ வரலையே. அதனால தான் இங்கேயே சமாதானப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சமாதானப்படுத்துறீங்களா? ஆமா ஆமா நீ என்ன நினைச்சா? இல்ல மாமா அது வந்து பொண்டாட்டி அப்ப நான் இல்ல நீ தான் அதிகம் நினைப்பா இருக்க. மாமா ரெடி தான். நீ ஒண்ணு சொன்னா மாமா இப்பவே ரெடி. என்ன ரெடியா? போங்க மாமா
நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. நீங்க பேசுனதும் வேற எதுக்கோ பேசுறீங்களோன்னு நினைச்சிட்டேன். அப்பாடா, ஒரு வழியா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாயா? நீ பொண்டாட்டி இப்படிலாம் உண்மை இருக்காதுடி, என்னால் பார்க்க முடியலடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் காதுல வாங்கிக்காத. நான் எப்பவும் கூட இருப்பேன்டி என் பொண்டாட்டி. புரியுது மாமா. மாமா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுமா, என்னம்மா? என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டம் இல்லை மாமா? கஷ்டமா அப்படின்னு யார் சொன்னது? ஏய், நீ பக்கத்தில் இல்லைன்னா தாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பவுமே உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன் முகத்தை பார்க்கலன்னா தான் எனக்கு கஷ்டம். எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான்? இல்லை மாமா, கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கணும்னு தோணுது மாமா. அதுவும் இப்போ உங்களுக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுக்குறேனோ? ஏய், சரி, நீ எனக்கு கஷ்டம் கொடுக்கறனே வச்சுக்கோ. அப்போ நானும் உனக்கு கஷ்டம் கொடுக்கறேன்னு அர்த்தம்? மாமா, நீங்கள் எனக்கு என்ன கஷ்டம் தரீங்க? என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள்? நீங்களாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் தரல. அதை விட அதிகமாக நீ என்ன பார்த்துட்டு இருக்கடி? நீ பொண்டாட்டி நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோ. நான் ஃபேக்டரி விட்டுட்டு வந்ததும் உன்னை தாண்டி என் மனசு தேடும். நீயும் நான் எப்போ வருவேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஓடி வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவோம். அந்த வார்த்தையை கேட்கணும், உன் முகத்தில் இருக்க சிரிப்பை பார்க்கணும். அதுக்கப்புறம் தாண்டி எனக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு கஷ்டமா? இந்த பார் பொண்டாட்டி, யார் உன் மனசை என்ன சொல்லி காயப்படுத்திருந்தாலும் சரி, எதையும் கண்டுக்காத. நமக்கு எல்லாம் எப்போ கிடைக்கணும் இருக்கும், அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காமலாம் இருக்காது. அது வரைக்கும் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை. இந்த பாரு, குழந்தை வரதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிப்போம். குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், நீ குழந்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன டீல விட்டு போயிடுங்க. அதனால நமக்கு பொறுமையாவே வரட்டும். சரி பொண்டாட்டி. மாமா, இல்லை, எல்லாரும் சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் சொல்லலையே. உங்களுக்கு என் மேலே ஏதோ வருத்தமா மாமா? இப்போ எனக்கு உண்மை வருத்தம் தான். இப்படி பேசிட்டு இருக்க பத்தியா, இதாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. இங்க பாருமா, எனக்கு எப்பயோ குழந்தை வந்துருச்சு. இதோ என் முதல் குழந்தைய நீ தாண்டி. உன்னை முதல்ல ஆஸ்திரியை கொஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறமா பொறுமையா நமக்கு குழந்தை பிறக்கட்டும். நீ பாருமா, மறுபடியும் சொல்றது கேளு. யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் காதல வாங்கிக்காத. நமக்கு வரணும்னு இருக்கும்போது வரும். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம். சரியா? சரி, ஒரு என் செல்ல குழந்தைங்க, நீ உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருமா, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு எதை பத்தியும் ஃபீலிங்ஸ் கிடையாது. எனக்கு தேவை என் பொண்ணாடி சந்தோஷமா இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். நீ இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் சுதி வீட்டு இனிதான மொழி பேசு, இளம் பூங்கொடியே இது தாய்மடியே. வான் பறந்த தேன் சிட்டு நான் குடிக்க வாராதா, கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா, ராப்போது ஆனா உண்டா. ஆமாம்மா, டயர்டா இருக்குன்னு சொன்னது நானு. முதல்ல உன் மருமகளுக்கு போட்டு கொடுத்துட்டேன், போனா போட்டோன்னு எனக்கு காஃபி கொடுத்துறேன். அப்படித்தானமா? என் மருமக புள்ளதச்சா இருக்கால, முதல்ல அவளதான் கவனிக்கணும். அதுக்கப்புறமா தான் உன்னை கவனிக்கணும். உன்னை பொறுமையா கவனிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப காஃபி வேணுமா வேணாவா உனக்கு? வேணும்னு சொல்லி நான் குடிச்சிடறேன். ஐயோம்மா, எனக்கு காஃபி கொடுங்கம்மா. அது நீங்க போடுற காஃபி குடிச்சாதான் தலைவலி நிற்கும். கொடுங்கம்மா. ரொம்ப பண்றீங்க தெரியுமா? மாமியார் மருமகளை சேர்ந்துக்கிட்டு எங்களை ரொம்ப தான் வச்சு செய்றீங்க. அதரா உனக்கு கொடுக்காம இருப்பேனா? என் பிள்ளை எனக்கு முக்கியமல்ல. உங்க அம்மாவும் அம்மா தான். ஆமா, எப்போஜா இந்த 2 பேரும் முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்க. முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. என்ன விஷயம் அஜய்? அதானே, என்ன விஷயமா இருக்காதா? தெரியல, என்னமோ சொல்றேன். அது குட் நியூஸ் சொல்றானே. டேய் சொல்லுடா, என்னன்னு சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, பூஜாவோட அக்கா இருக்காங்களா? அதே பூஜா, அதாண்டி உங்க அக்கா பிரியா. அவங்க கன்சீவா இருக்காங்களாமா. என்னப்பா சொல்ற அஜய்? உண்மையாவே பிரியா மாசமா இருக்கானா? ஆமா பூஜா, அம்மா விஜய் ப்ரோல அதான் என் சகல அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி விசேஷம் சொன்னாரு. சொன்னது ரொம்ப சந்தோஷம். எப்படா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லுவேன்னு இருந்தது. சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னடி உங்க அக்கா கன்சீவ் இருக்குன்னு சொன்னா சந்தோஷப்படும் பார்த்தா சேன்றா? சந்தோஷம் இல்லாமலாம் இல்ல பொண்ணு, இதே விஷயத்த நிலாக்கா சொல்லியிருந்தா இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷமா இருந்திருக்கணும். அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. எனக்கும் அந்த யோசனை இருந்ததுதான். பாப்போமே. பூஜா, அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். கண்டிப்பா கொடுப்பாரு. எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அதுவும் நிலா மனசுக்கும் அர்ஜுன் மனசுக்கும் கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கணும்.
அவங்களுக்கு இவ்வளோ தள்ளி கொடுக்குறாருன்னா இன்னும் நல்லதாக கொடுப்பாருன்னு அர்த்தம். சரி விடுங்க, அதை நடக்காததை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ பிரியா மாசமா இருக்கால, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. கரெக்டுமா. அம்மா சொன்னதை கேட்டாலும் நடக்காத நினைச்சு வருத்தப்படாத, நடந்ததை நினைச்சு சந்தோஷப்படு. அது இந்த மாதிரி டைம்ல நீ சந்தோஷம் மட்டும் தான் படணும். அஜய், நானும் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா? இல்லப்பா, நம்ம பூஜாக்கு வர மாசம் கிட்ட வந்துருச்சு. இதோ வர மாசம் வந்தா பூஜாக்கு 9வது மாசம் தொடங்குது. இந்த மாசத்துல நம்ம பூஜாக்கு வளகப்பு பண்ணணும். அது ஆமாங்க அம்மா, அதுக்கு என்ன வளகப்பு தானே, என்னைக்குன்னு சொல்லுங்க, சும்மா ஜாம் ஜாம் நடத்துருவோம். ஏன் பொண்டாட்டிக்கலாம் அதுதான் என்னடி பொண்டாட்டி, அதானே ஜாம் ஜாம் வளகப்ப நடத்திடுவோமா? டேய், அவகிட்ட என்னடா கேட்டுட்டு இருக்கேன்? இதெல்லாம் பண்ணணும். அவகிட்ட நடத்தலாமா நடத்தக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. பிள்ளை தச்சு பொண்ணுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. அவகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். என் மருமகளுக்கு நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது, பட்டு பட்டுன்னு பண்ணிடணும். ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். என் பொண்டாட்டிக்கு இல்லாத வளகாப்பா கலக்கிடுவோம். ஒன்னு நடி எத்தனை நாள் கேளுங்க. ஆமா, இங்க வச்சுதான் நடத்தணும். அம்மா, வீட்டுல வச்சுதான் நடத்தணும், இல்ல மண்டபம் ஏதாவது பார்க்கணுமா? இல்ல அஜய், இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு மண்டபம் பார்த்துக்கிட்டோம்? வளகாப்ப நம்ம வீட்லயே நடத்துவோம். இங்க நடத்தினாதான் நல்லது. எனக்கும் அதான் ஆசையா இருக்கு. இங்கே நடத்துவோம். அப்புறம் என்ன அம்மா சொல்லிட்டாங்களா, வீட்லயே நடத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா, வளகாப்புக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுவீங்களா இல்ல கூப்பிட மாட்டீங்களா? என்ன அஜய், கேள்வி கேட்டதும் அமைதியாயிட்டா? வளகாப்புக்கு எங்க அம்மாவையும் அப்பாவையும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா இல்ல கூப்பிட மாட்டீங்களா? அம்மா அப்பா மட்டும் இல்ல, அஜய் மாமா, நீலாக்கா, அப்புறம் பிரியாக்கா, விஜய் மாமா, இவங்க எல்லாருமே கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா? என்ன பூச்சம்மா, இது என்ன கேள்வி இது? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தானே பண்ணணும். ஏய், அம்மா சொல்றதானே, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு தான் பண்ணணும். இது என்ன கேள்வி? திருட்டு போல அத்ததான் புரியாம பேசுறாங்களா? உனக்கு நம்ம புரியல. மாமா இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரா? ஏய், அவர் சம்மதிச்சானா சம்மதிக்கலாம். நான் என்ன, என் பொண்டாட்டிக்கு நான் வளகாப்பு பண்ணி ஆகணும். இது ஏன் வீடு தானே, நான் கண்டிப்பா பண்ணுவேன். திருட்டு போல நம்ம எல்லாம் சொத்து பிரிக்கலாம். இது உன் வீடா ஏன் வீடான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த இது விஷயம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாமாவோட சம்மதம் இல்லாம நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. அட்லீஸ்ட் இந்த வளகாப்பாவது அவரோட சம்மதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நேரத்துல ஆசைப்படுறது நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் மாமா. என் ஆசையை நிறைவேற்றி திருட்டு போல. ஏய், என்னமா பேசிட்டு இருக்கேன்? இங்க பாரு, வேற ஏதாவது கேளு, எது வந்தாலும் பண்றேன். ஆனா இது பண்ண முடியாதுடி, கண்டிப்பா அவர் சம்மதிக்க மாட்டாரு. பூஜாமா, அஜய் சொல்றதா உண்மை. அவர் கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாருமா. ஒழுங்கா அஜய் சொல்றதை கேளுமா. சொன்னா புரிஞ்சுக்க. இதை போய் அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா கோவம் தான் போடுவாரு. அதுக்காக அவரோட சம்மதம் இல்லாம பண்ணணுமா? ஏய், என்னடி புதுசா கேட்டுட்டு இருக்கான்? அவர் தான் ஆல்ரெடி நம்ம கோவத்துல இருக்காரு, அவர் எப்படி சம்மதிப்பாரு? இங்க பாரு, நம்ம அவர் சம்மதத்தெல்லாம் கேட்டுதான் பண்ணணும்னா உனக்கு வளகாப்பே நடக்காது. தயவு செஞ்சு அதை விட்டுட்டு அடுத்தது என்னன்னு கேளு. எதுனா வேணா நம்ம பண்ணலாம், ஆனா இது வேண்டாம். பாப்பா கிட்ட கேட்டா இந்த வளகாப்பே நடக்காது. சொன்னா கேளுமா. என்ன அஜய் பேசிட்டு இருக்கா? மாமா சம்மதிக்காம இந்த வீட்டுக்கு எல்லாரும் எப்படி வருவாங்க? எங்க அம்மா அப்பா எப்படி வருவாங்க? அஜய் மாமா நிலாக்காலாம் எப்படி வருவாங்க? விஜய் மாமா பிரியாக்காலாம் எப்படி வருவாங்க? நீ நினைச்சிட்டு இருக்கியா மாமா சம்மதம் இல்லாம நீங்க போய் கூப்பிட்டா அவங்கள வந்துருவாங்கன்னு? வரமாட்டாங்க. உனக்கு புரியலையா? மரியாதை தலைவாசம் முடியாது. அவங்க யாரும் மிதிக்க மாட்டாங்க. இப்ப என்னதமா பண்ண சொல்றேன்? மாமாவோட சம்மதம் வேணும். மாமாவோட சம்மதத்தோட தான் இந்த வளகாப்பு நடக்கணும். நீ போய் பேசு, மாமா கிட்ட கேளு. நான் கேட்ட அவர் வேணான்னு சொல்லுவாருடி. நான் போய் கேட்கறேன்னு வச்சுக்கேன், இந்த வளகாப்பை நடத்த விட மாட்டாரு. சரி பரவாயில்ல, அவர் வேணான்னு சொல்லிட்டா எனக்கு வளகாப்பே வேண்டாம். அப்படியே நான் அப்படியே பெற்றுக்கிறேன். ஆனா அவர் சம்மதத்தோட மட்டும்தான் இந்த வளகாப்பு நடக்கணும். நான் சொல்லிட்டேன். பூஜா, நீ என்னமா பேசிட்டு இருக்க? இதுக்கு அவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாருமா. பரவாயில்ல, நம்ம சம்மதிச்சா வளகாப்பு நடக்கட்டும். இல்லைன்னா எனக்கு வளகாப்பே வேணாம் அத்தை. கல்யாணம் தான் அவரோட சம்மதம் இல்லாம நடந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த வளகாப்பாவது அவர் சம்மதத்தோட நடக்கணும் அத்தை. நீங்க போய் பேசி பாருங்க அத்தை. இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா பேசுறேன். ஏய், அவர் வேணான்னு சொல்லிட்டா நீ கஷ்டப்படுவடி. நம்ம இப்படி நினைக்கணும். ஒரு வேளை அவர் சம்மதிச்சுட்டா எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அப்பா கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா பூஜாமா, எனக்கும் நம்பிக்கை இல்லை. அவர் கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாருமா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு போய் பேசணும். நீங்க மாமா கிட்ட பேசினா கண்டிப்பா சம்மதிப்பாரு. ஏன்டி இந்த விஷயத்துல இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்? எனக்கு மாமாவோட சம்மதம் வேணும். அவரோட சம்மதத்தோட தான் இந்த வளகாப்பு நடக்கணும். நான் கல்யாணம் பண்ணி வர வரைக்கும் நான் வேற வீட்டுக்கு போகணும். ஆனா இப்ப இந்த வீட்டோட பொண்ணு, இந்த வீட்டோட மருமகள். ஒரு மருமகளா நான் என் கடமையை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், கேட்டிமலம் சீரியஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் கான்செப்ட் வந்து அஜய் பூஜாவை காமிச்சிருப்பேன். அப்புறம் நம்ம அர்ஜுன் ஃபேமிலி. அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக ராதே மனதில் சீரியஸ் வரும். அதுக்கு அடுத்த நாள் தான் பிரியமானவளே போடுவேன். ஓகே டியர்ஸ், பாய்.